மிதுன ராசி நண்பர்களுக்கு 4-5 நாள் நான் பட்ட கதை எனக்கு தான் தெரியும். பேசலை, ஒன்றும் மூச்சு விடலையே. இன்றைக்கி தான் பரவாயில்ல சார், கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு இருக்கேன். பிரயாணம் பண்ணலாம், ஒரு விஷயத்தில் நம்ம கன்வே பண்ணலாம். ஏன்னா எதை சொன்னால் ப்ராப்ளம் வரும், எதை பேசலாம், எதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாஸ்தியாக நான் பாட்டு ஜோக்காக சொல்லிடுவேன். ஆனால் அவள் என்ன நினச்சிப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்துகிட்ருக்கு. சில பேர் சண்டை போட்டதுக்கப்புறம் எதுக்கு சண்டை போட்டால் எதுக்கு கோச்சிக்கிறானே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப மனக்கவலையாக இருக்குங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் அப்பப்போ மனசில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அது சரியாயிடும். ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி இந்த கண்ணாடி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கோர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி டென்டிஸ்ட்டாக இருந்துருக்க, ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துருக்கோம், ஸ்கின் சம்மந்தமான டாக்டராக இருந்துருக்கோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இஷ்யூ மற்றவர்களை பேச விடாதீங்க, மற்ற ஃபேமிலியில் இருக்கிற இஷ்யூவை நீங்களும் பேசாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு.